அந்த அடி வந்து ஆரம்பத்தில் ஆரம்பத்துல போடுறது. ஆ. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்து கொஞ்சம் வளராட்டி யூரியாவில் ஆ, ஆ. கொஞ்சம் போட்டு விடுறது. அது கிடையாது வந்து மற்ற ஒரு கிழமைக்கு ஒருக்கா மருந்து அடிக்கணும். இது எசிட்டான்னு சொல்லி ஒரு தூள் பக்கட்டி அந்த மருந்து ஒவ்வொரு பக்கம் ஒரு கலவைக்கு அடிச்சு இப்படி அடிக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த கத்தரி வச்சு எத்தனை நாள் அறுவடை செய்யலாம்? அதாவது நீங்க ஆயிரம் எத்தனை நாள் ஒரு கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். தெரியாதவங்க இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இலங்கையில் மன்னார் மாவட்டம் பாலக்குழி அப்படின்ற அழகான ஒரு விவசாய பூமி, விவசாய கிராமத்தில் இப்போ நாங்கள் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 3 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து அழகாக வந்து கச்சான் அதே போல் வந்து கத்திரி செய்கை செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஒரு காணொலியை தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் அந்த காணொலி தரப்போகிறோம். கத்திரி அழகாக செஞ்சுருக்காங்க. அந்த காணொலியை இப்போ உங்களுக்கு தரப்போகிறோம். கத்திரி எப்படி அறுவடை செய்கிறாங்க, எப்படி அதை பராமரிக்கிறாங்க, என்னென்ன விஷயம் மேற்கொள்கிறாங்க, என்ன அதுக்கு பூச்சி மருந்து செய்கிறாங்க அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு தெளிவாக இன்றைக்கி இந்த காணொலியெலாம் நாங்கள் கட்ட போகிறோம். நிறைய பேர் எங்களோட காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். ஓகே மக்களே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த கத்திரி செய்கை தாங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன். அங்கிட்டு அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறுவடை செஞ்சு கொண்டு வராங்க. இப்போ தான் நான் நினைக்கிறேன் இது வந்து 3வது அல்லது 4வது அறுவடையாக இது இருக்கும். நான் ஐயாட்ட கால் பண்ணி கேட்டேன், ஐயா அந்த காணொலியை இது உங்களோட தோட்டத்தை வந்து காணொலி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமாக எடுக்கலாம் அப்படின்றதோட அந்த அனுமதியோடு நாங்கள் வந்து இப்போ எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படியே பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, வேறு லெவல் வியூ ஒன்று தெரியுது பாருங்கள். அதாவது இந்த கத்தரியை பார்க்குற டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மேலே வந்து பூ தீக்குது, கீழே அழகாக காய்ச்சிக்குது பாருங்கள். பாருங்கள் மக்களே, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பெரிய பெரிய காயின்னு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக, அதாவது இங்கேருந்து இந்த ஊர்லேருந்து நிறைய, அதாவது தம்புள்ள அதே போல் வந்து நுரைச்சோலை, புத்தளம் நுரைச்சோலை மார்க்கெட்டுக்கெல்லாம் இங்கேருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன். மேலே வந்து பூ தேய்க்குது, ஆனால் அந்த நான் நினைக்கிறேன் காய் ஆய மேலே பூத்துட்டு வரும். அதே போல் வந்து நிறைய அறுவடை, அதாவது நிறைய காய்களை தரக்கூடிய ஒரு செய்கை அப்படின்னா கத்தரி செய்கை. இது மட்டும் இல்லை, ஐயாவோட பேத்து இது என்னென்ன விஷயத்தை எப்படியான விஷயங்களை மேற்கொள்கிறாரு, இது எப்படி இதுக்கான நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கான இப்படி நோய்கள் ஏற்படுது, இந்த நோய் கட்டுப்படுத்துறதுக்கான நோய் எதிர்ப்பு சக்திக்கான அந்த நோய் மருந்து எண்ணெய்கள் அது என்ன அப்படின்றத அழகாக ஐயாவோட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். காணொலி மிஸ் பண்ணாதீங்க. நிறைய உறவுகள் என்ன செய்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். பல வீடியோக்கள் தருவதற்கு உங்களுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். எனவே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை பாருங்கள். இது மட்டும் இல்லை, அன்சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அங்கால சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கொச்சி, அதே போல் வந்து கச்சான், இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கத்தரி, இப்படி பல வகையான பயிர்களை செஞ்சுட்டு வராங்க. அதே போல் இந்த கிராமத்தை பார்த்தோம்னு சொன்னால் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து அதிகமாக அந்த
நெற்பயிர் செய்கை தான் அதிகமான மக்கள் செய்துட்டு வந்தாங்க. அதிகமான விவசாயிகள் செய்துட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து நிறைய பேர் எப்படின்னு சொன்னா இப்படியான பயிர்ச்செய்கைகள் அதாவது கத்தரி, கொச்சி, பயிற்று அதேபோல் வந்து கவுஃபி அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பூசணி இப்படியான பயிர் செய்கைகள் வெங்காயம் இப்படியான பயிர் செய்கைகளை அழகா இந்த ஊரில் இப்போ செய்துட்டு வராங்க. நிறைய விவசாயிகள் இப்படியான பயிர் செய்கைக்கு மாறிட்டு வராங்க. உண்மையில் பாராட்டக்கூடிய ஒரு விடயம். அதாவது இங்கே இருந்து தம்புள்ள மார்க்கெட் அதேபோல் வந்து நுரைச்சோலை மார்க்கெட் சத்தமாக பேசுங்க. அதாவது இந்த கத்தரி செய்கை செய்திருக்கீங்க வந்து இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா கத்தரி செய்யணும் அப்படின்ற ஐடியா எப்படி உங்களுக்கு வந்தது? இது நமக்கு தொழில் இல்லாமல் இருக்கிறதுனால விவசாயம் வெள்ளாமை வச்சு இல்லை, அதனால இது கத்தரி கொட்டை வாங்கி அதை மண் எடுத்து பக்கெட் பண்ணி அதை முளைக்க வச்சு தான் இது நடந்தது. நீங்களாவே பதியம் போட்டு நீங்களாவே அந்த ஐடியா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் விவசாயம் என்ன செஞ்சிருந்தீங்க? இதுக்கு முன்னால் இது கத்தரி செஞ்சுக்கிறேன். கத்தரி கொச்சி இதெல்லாம் செஞ்சிருக்கேன். கத்தரி செய்யணும் அப்படின்னு சொன்னா வந்து அந்த விதையை நீங்க முளைக்க போட்டு எடுத்து எப்படி கத்தரி நட்டுறது, அதில் ஆரம்பத்துலேருந்து எப்படி நட்டுறது, எப்படி அதை பராமரி அப்படின்னு சொல்லிடுமா? தெளிவாக சொல்லுங்க. ஆரம்பத்தில் இதெல்லாம் கண்டு முளைச்சி வந்தோடனே அதெல்லாம் வயசு வந்து ஒரு மாதம் வந்தோடனே அதுக்கு பிறகு வந்து வெட்டி போட்டு கீழே இது மாட்டு சாணிகள் பழைய சாணிகளை போட்டு தண்ணி அடித்து 3 அடி 4 அடி 4 அடி அகலம் 4க்கு 3 அடி அகலம் அந்த அகலத்தில் நாங்கள் வச்சு நட்டு இப்போ ஒரு கிழமையால் அதுக்கு இது தலைவெண்ணை அடித்து இப்போ உரம் போடுறது. அதுக்கு இந்த ஒரு கிழமையால மருந்து அடிக்கணும் தலைவெண்ணை. அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு உரம் போடுவோம். அதுக்குரிய உரம் என்ன உரம் போடுறது? அது இதுக்குரிய உரம் அது என்ன பேர் சொல்லுவாங்க அந்த அடி வந்து ஆரம்பத்தில் போடுறது. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்து கொஞ்சம் வளராட்டி யூரியாவில் கொஞ்சம் போட்டு விடுறது. அது கடைகளில் வந்து மற்ற ஒரு கிழமைக்கு ஒருக்கா மருந்து அடிக்கணும். இது எசிட்டான்னு சொல்லி ஒரு தூள் பக்கட்டி அந்த மருந்து ஒவ்வொரு பக்கம் ஒரு கலவைக்கு அடிச்சு இப்படி அடிக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த கத்தரி வச்சு எத்தனை நாள் அறுவடை செய்யலாம்? அதாவது நீங்கள் ஆயிரம் எத்தனை நாள்? ஒரு மாதம் ஒரு மாதத்துக்குள்ள 40 நாளைக்குள்ள காய் எடுக்கலாம். ஆரம்ப காய் ஆயிடலாம் ஒரு மாசத்துல. இப்போ அதாவது ஒரு மாசத்துல ஆஞ்சா எத்தனை மாசத்துக்கு உங்களுக்கு நீங்க காய் தொடர்ந்து ஆயலாம்? தொடர்ந்து இது வருஷ கணக்கும் வைக்கலாம். வருஷக்கணக்கு வைக்கலாம் கத்தரி. வருஷத்துக்கு மேலே பராமரிக்கிறதுக்குள்ளே. அதே போல வந்து கச்சான் போட்டீங்க. கச்சான் எப்படி செய்றீங்க? அது கச்சான் வந்து அது அவங்க நமக்கு விதை வேறைய தந்தாரு. உங்களுக்கு அரசாங்கத்தால் இதால் விவசாயம் தந்தாரு. அதை நாங்கள் உழவு அடித்து எல்லாம் வேலையும் செஞ்சு போட்டு இப்போ உரமெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் இந்த கத்தரி எவ்வளோ கொடுக்குறீங்க? இப்போ எவ்வளோ விலை போகுது, எவ்வளோ கொடுக்குறீங்க? இப்போ 200 ரூபா 250 ரூபா அப்படி விலை மாறியா 180 ரூபா ஒரு விலைக்கும் அப்படி போகிற விலைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ரைட். இப்போ கிட்டத்தட்ட இது எத்தனாவது ஆயிட்டீங்க? எத்தனாவது அறுவடை? இது எத்தனை? இது 4வது. இது 4வது. இது 4வது அறுவடை. கிட்டத்தட்ட ஐயா உண்மையிலேயே வேறு லெவலில் அழகாக செஞ்சுக்கிறாரு. நன்றி. எங்களோட தொடர்ந்தும் எங்களுடைய அந்த இதை தந்ததுக்கு, விளக்கத்தை தந்ததுக்கு நன்றி. இப்போ தான் எங்களோட காணொலி நீங்கள் நிறைய பேர் புதுசாக வரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். இந்த காணொலி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த கத்தரி செய்கையை கத்தரி செய்கையில் இப்போ வந்திருக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து 2 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து அதாவது கச்சான், அதே போல் வந்து அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கச்சான், அதே போல் வந்து கொச்சி, அந்த பக்கம் அந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கத்தரி, இப்படி நிறைய பயிர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது மரிச்சிக்கட்டி பொறுத்த வரையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய விவசாய, அதாவது
இந்த பயிற்சியை செய்கிறதுல வந்து இவங்க ஒரு முன்னுரிமைப்படுத்தி வராங்க அப்படின்னு நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறேன். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ கத்திரிக்காய் ஆஞ்சி கொண்டு வைக்கிறாங்க. அதையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்னு பாருங்கள். தோட்டத்தில் விவசாயி ஐயா தான் நிற்கிறாரு. அவரையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இந்த கத்தரி எப்படி செய்கிறது, இதுக்கான அறுவடை செய்கிற நாள் எத்தனை, இது எப்படி தெளிவான விளக்கத்தை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். தெரியாதவங்க இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். கத்தரி காய்ச்சி மீக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து பூத்து மீக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். குட்டி குட்டி மரமாக இந்த மக்களை பாருங்கள், வேறு லெவலில் காய்ச்சிக்கு. ருசியில் கொடுங்க. ஆனால் ஃபுல்லாக இதை கத்திரியை வச்சுக்கலாம். என்ன கொச்சியா? ம் பாருங்க, பெரிய ஒரு விவசாயி, வருங்காலத்து எதிர்காலத்து விவசாயி. என்ன செய்றீங்க? ஆ மக்களே பாருங்கள், இது வந்து முதலாவது அறுவடை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முதல் அறுவடையில் இவ்வளோ ஆஞ்சிருக்காங்க. இப்போ இன்னும் ஆஞ்சி கொண்டு இருக்கிறாங்க. அதையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். ஒரு சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கச்சான் போட்டிருக்காங்க. கச்சான் போட்டு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு மாதத்துலேயே இது அறுவடை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்பா இந்த ஐயாவோட பேசி இது எப்படி செய்கிறது, என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளாங்க அப்படின்னு அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம்.